Hi friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி போன்லெஸ் ரெண்டும் மிக்சடாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாவில் உப்பு ஏறுற அளவுக்கு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் அப்படியே உருட்டும். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு மசாலா பொடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தீயை விடாமல் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வெங்காயம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா சிக்கனை ஒரு 2 நிமிஷம் சுருள வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருள வதங்கினதும் இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றலை. எந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் ஓரம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டது சிக்கன் வேகலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். நல்லா பொடியும் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பொடி போட்டதும் அப்படியே நல்லா கம்மட்டு வாசனையாக இருக்குங்க. இப்போவே இந்த பொடி தான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் உப்பு போடலை. அதனால் இப்போ நல்லா உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது காரம் உப்பு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் போட்ட காரம் உப்புமே கரெக்டாக இருக்கும் இந்த 1/2 கிலோவுக்கு. இப்போ நல்லா எல்லாம் கிளறி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக பாருங்கள், எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு சிக்கன் வேகலைன்னா தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கம்மட்டு ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ரசத்துக்கு இந்த மாதிரி சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தட்டு சாதம் காலி ஆகிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.